தமிழகத்தில் நடக்கக்கூடிய ஒரு பிலாசபிக்கல் ஆர்குமெண்ட், தத்துவார்த்த ரீதியிலான ஒரு கருத்து மோதலை இந்த சபையில் பேசிக் கொண்டிருக்கிறோம். மனுஷபுத்திரன் எப்படி பார்க்க, இரவையும் பகலையும் நாம் எப்படி பார்க்கணும்? சார், எனக்கு ரொம்ப நாளாக இருக்க ஒரு கேள்வி, உண்மையிலே இந்த உலகத்தில் இரவுன்னு ஒன்று இருக்காங்கிறது தான். என்னைக்கு மின்சாரம் இந்த உலகத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுச்சோ அன்னைக்கே இரவு இந்த உலகத்தை விட்டு வெளியேறிச்சு. இங்கே பேசப்பட்ட எல்லா விஷயத்துக்கும், அதாவது அதில் 2 ஆங்கிளில் பேசினாங்க. ஒன்று பயம் சம்பந்தமான விஷயம், இன்னொன்று வெளிச்சத்தினுடைய புனிதம் சம்பந்தமானது. இது 2மே நமக்கு ஒரு உண்மையை காட்டுது. நம்ம இன்னைக்கும் ஆதி மனிதர்கள், புராதனமான மனிதர்கள்ங்கிறது. ஏன் இருள் ஒரு பயம்னு நம்ம மனசில் படிஞ்சுது? நம்ம குகைகளில் வாழ்ந்த காலத்தில் இரவுன்றது உண்மையிலே அச்சுறுத்தக்கூடிய ஒன்று. காட்டு விலங்குகள், இயற்கையினுடைய புரிந்து கொள்ள முடியாத சக்தி, மரண பயத்தை உண்டாக்கக்கூடிய எண்ணற்ற விஷயங்கள். வெளிச்சம் இல்லாத இடத்தில் மனிதன் எந்த நேரமும் மரணத்தோடே வாழ்ந்து இருந்திருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த ஆழமான ஒரு பயம் நம்முடைய ஜீன்கள் வழியாக இத்தனை 1000 ஆண்டுகளுக்கு பிறகு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அதனால்தான் வெளிச்சம் என்பது வாழ்க்கையாக, ஒளியாக, தெய்வத்தினுடைய ஒரு அம்சமாக, வாழ்க்கையினுடைய ஒரு அம்சமாக பார்க்கப்பட்டிருக்கு. அது நம்முடைய வழிபாட்டு தலங்களிலும் அல்லது வேறு விதமான ஒரு குறியீடாக பார்க்கப்படுவதற்கு காரணம் அதுதான். பாரதி சொல்கிறான், பொழுது புலர்ந்தது யாம் செய்த தவத்தால், புண்மை இருட்கணம் யாவுமே போயின்னு அப்படின்னு சொல்றப்போ, ஏன் புண்மை இருட்கணும்னு சொல்லணும்? பாரதி தன்னை பற்றி சொல்லலை, இதுதான் மனித மனம். இருளை ஒரு அச்சுறுத்தக்கூடிய ஒன்றாக பார்க்கிறதுங்கிறது இன்னைக்கு இருக்க மனுஷனோட பிரச்சனை இல்லை. இன்னைக்கு இருக்க மனுஷனோட பிரச்சனை, எனக்கு இரவுன்னு ஒன்று எங்கே இருக்குன்னே தெரியலையே அப்படின்றது. வெளிச்சம் ஒரு இடத்துல கூட இல்லாத ஒரு இரவை நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்க. அப்போ நீங்கள் இரவை தேடி எங்கேயாவது போகணும், காடுகளுக்கு போகணும், மலைகளுக்கு போகணும், நவீன வசதிகள் இல்லாத ஒரு இடத்தை நோக்கி நீங்கள் போகணும். அப்படி போனால் தான் இங்கே இரவுன்னு ஒன்று இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அப்போ நம்ம உண்மையை இரவுகளை விட்டு ரொம்ப வெளியேற்றப்பட்டுட்டோம். இது ஒரு விஷயம். என்னுடைய அறையில் நான் ஒரு புத்தர் சிலை வச்சிருக்கேன். பகல் ஃபுல்லாக அது எனக்கு வெறுமனே ஒரு வெங்கல சிலை மட்டும்தான். திடீர்னு நள்ளிரவு ஒரு 2 மணிக்கு பார்க்குறப்ப புத்தர் என்கிட்ட பேசுகிறாருன்னு எனக்கு தோணுது. அவருக்கு எனக்கு இடையில் ஒரு கம்யூனிகேஷன் உருவாது. இது எனக்கு விஸ்தரமாக இருக்குது. இது என்னுடைய பிரமை இல்லை. இது நான் அப்போ தான் புத்தரை பார்க்க ஆரம்பிக்கிறேன். ஏன்னா அவருக்கும் எனக்கும் இடையில ஒரு சின்ன ஸ்பேஸ் தேவையா. பகல் முழுக்க அது வெறும் சிலை மட்டும்தான். நீங்கள் பகலினுடைய அத்தனை விஷயங்கள்ல இருந்து நீங்கள் அது ஒரு தனிமை அல்ல. அது இரவிலுடைய நம்முடைய மனதினுடைய தன்மை முற்றாக மாறிவிடுகிறது. ஒரு பொருளை நீங்கள் எடுதுங்க, நீங்கள் ஒரு பொருளை பகலில் பார்க்குறதுக்கு இரவில் பார்க்குறதுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்குது. ஒரு காஃபியை நீங்கள் மதியானம் 12 மணிக்கு குடிக்கிறது, நைட்டு 12 மணிக்கு குடிக்கிறதுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்குது. நம்ம ஏன் அனுபவங்களை ஏதாவது ஒரு பொழுதோடு சுருக்கிறோம்? எனக்கு பகலில் குடிக்கிற அதே காஃபி இரவில் குடிக்கிறப்ப அது முற்றிலும் வேற ஒரு பானம். அது அதே மாதிரி இரவுக்கு இன்னொரு தன்மை இருக்கு. இயல்பாகவே இரவில் நம்மளுடைய மனம் பலகீனம் அடைந்து விடுகிறது. இது ஒரு ஒரு பயாலஜிக்கலான ஒரு உண்மை. நீங்கள் பகலில் இருப்பது போல, வெளிச்சத்தில் இருப்பது போல அவ்வளவு உறுதியோடு நம்முடைய மனம் இருப்பதில்லை. அதனால் தான் நினைவுகள் அவ்வளவு மேல் நோக்கி வருகின்றன. நம்மளுடைய எண்ணங்களுடைய, அதாவது நம்முடைய செயல் குறைந்து எண்ணங்கள் நம்மளை ரொம்ப எடுத்துக்குது. அப்படி எடுத்துக்கிறப்ப நீங்கள் பாருங்க, ஒரு நீங்கள் ஏதோ உங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்குது, ஒரு பயம் இருக்குது, உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு துயரம் இருக்குது. அந்த துயரம் மட்டும்தான் இந்த உலகத்தை மொத்தமாக ஆக்கிரமிச்சிட்டு இருக்க மாதிரி உங்களுக்கு தோணும். அதை தவிர இந்த உலகத்தில் எதுவுமே இல்லைன்னு உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். காலையில் பொழுது விடிஞ்சு வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் இதுக்கு போய் அந்த இரவு முழுக்க இவ்வளவு நம்ம தவிச்சிட்டு இருந்தோம், இவ்வளவு நம்ம குமரிட்டு இருந்தோம். அந்த வெளிச்சத்தை பார்த்த உடனே, அந்த முதல் கிரணத்தை பார்த்த உடனே, அப்போ நம்ம மனம் ரொம்ப விஸ்தரமா இது எல்லாத்தையும் யோசிக்குது. அது கற்பனை பண்ணுது, பிரமைகள்ல ஆளுது. பட் கவிஞர்கள், எழுத்தாளர்கள், இலக்கியவாதிகள் உங்களை போன்றவர்களுக்கெல்லாம் இரவு ஒரு கூடுதல் ஈர்ப்பை தருதையே. பொதுவாக கலைஞர்கள், எழுத்தாளர்கள் எல்லோருக்கும் வேலை செய்யறதுக்கான ஒரு இடம் தேவையா இருக்கு, ஒரு ஸ்பேஸ் தேவையா இருக்கு. அப்போ இரவு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு அமைதி அல்லது அந்த ஒரு தனிமை என்பது நம்மளுடைய மனதை திறந்து கொள்வதற்கு அதிகமான ஒரு வாய்ப்புகளை கொடுக்கிறது. இன்னும் சொல்ல போனால் புற உலகில் இருந்து வலுக்கட்டாயமாக நம்மளை வெளியேற்றிக் கொள்ள வேண்டியிருக்கு. அப்படி வெளியேற்றும் போதுதான் நம்மளுடைய, என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஸ்பெஷலிஸ்டான விஷயமா நான் நினைக்கல. எனக்கு வேலை செய்யறதுக்கான ஒரு இடம் இரவு.
அந்த ஸ்பேஸ் எனக்கு பகல்ல இல்லைன்னு நான் உணர்றேன். உதாரணமாக நீங்கள் அந்த பகல் முழுக்க ஆயிரக்கணக்கான சப்தங்கள் உங்கள் காதில் விழுகின்றன. நீங்கள் எதையாவது ஒன்றை நீங்கள் கவனித்தீர்கள் என்று சொல்லுங்கள் பார்க்கலாம். ரோட்டில் நடந்து போகிறப்ப எவ்வளோ சப்தம் விழுது. நைட்டில் ஒரு சின்ன ஒரு ஓசை எங்கேயோ கேட்குது. அது என்னன்னு நம்ம மனசு வந்து இப்போ யோசிக்குது. அதை பற்றி எத்தனையோ கற்பனைகளை உருவாக்குது. ஒரு சப்தம் வந்துட்டு ஒரு உயிருள்ள ஒரு பொருள் மாதிரி ஆயிடுது. உங்களுக்கு எல்லாம் இரவு பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி அழகான இரவு ஊர் எது? பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த ஊர் நைட்டில். எந்த ஊர் அது? நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆரோரா போரோரிஸ் அண்ட் ஆரோரா ஆஸ்ட்ராலிஸ் அப்படிங்கிறது வந்து இரவில் தான் பார்க்கலாம். அது வந்து ரஷ்யாலேயும் எனி பார்ட் ஆஃப் நார்தர்ன் பார்ட் ஆஃப் நம்ம வேர்ல்ட் வி கேன் சி. கேனடாவில் பார்க்கலாம். கியூபெக் கிட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இட்ஸ் அ டோட்டலி லைக் அன்ஹாபிட்டட் ஏரியா. இன்ஹாபிட்டட் ஏரியா. அங்கே வந்து யாருமே இல்லை ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா. ஆனால் அங்கே போயிட்டு நம்ம அங்கே நின்று அதை பார்த்தோன்னா அந்த ஸ்கை இட் ஹேஸ் பிகாஸ் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆக்சுவலி இன்டராக்ட்ஸ் வித் எர்த்ஸ் அட்மாஸ்பியர் has such beautiful colors. அவங்க clouds பார்க்க முடியாதுங்கறாங்களே. This beautiful colors you can never see anywhere. ஓகே. எந்த ஊர் அழகு இரவில்? எனக்கு பாம்பேல அலிபாக் கேவ்ஸ். ஓகே. அவ்வளோ அழகா இருக்குமா? நல்லா இருக்கும். தண்ணீர் வந்து அதோட பாதையை இரவுல மூடிடும். அந்த இதுல நிலா வெளிச்சத்துல பார்க்கிறது ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். வேறு? குற்றாலம் சார். குற்றாலம் அருவிகள் வந்து பகல்ல பார்க்கும்போது வேற மாதிரி இருக்கும். இரவுல அந்த நிசப்தத்துல அந்த தண்ணி விழுகிற ஓசை, அந்த தண்ணி நம்ம கிட்ட பேசுற மாதிரி இருக்கும். அந்த அழகு தனி சார். உங்களுக்கு இரவில் ரொம்ப அழகான ஊராக எது தெரியுது? எனக்கு மதுரை. மதுரை எனக்கு வந்து ரொம்ப நான் போன ஊர்களில் மதுரையோட இரவு வாழ்க்கை, அதில் வந்து அங்கே ஜனங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சந்தோஷம், இதெல்லாம் நான் பல தடவை பார்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மதுரையோட இரவு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க. நிச்சயமா. உண்மையிலேயே தூங்கா நகரம் அப்படிங்கிறது. பகலில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடம்? ஐ கம் ஃப்ரம் முசிறி. அந்த ஊர் தான் எனக்கு அழகு. பகல்ல எல்லா ஆக்டிவிட்டீஸும் செய்ய முடியும். அதனால என்னுடைய ஊர் தான் சொர்க்கமே என்றாலும் என் ஊர் தான் எனக்கு அழகு. எந்த இடம் ரொம்ப பிடிக்கும் பகல்ல? என்னோட நேட்டிவ் ஈரோடு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இன்னொன்று அரௌண்டில் வயக்காடு இருக்கும். ஸோ அந்த வயக்காட்டில் கொக்கெல்லாம் பறந்து போகும். ஸோ க்ரீனிஷில் ஒரு ஒயிட். ஸோ அது நல்லா இருக்கும். அதிகாலையில் பார்க்கும்போது ஒரு மிஸ்ட் ஃபார்மாக இருக்கும்போது அது நல்லா இருக்கும். ஓகே, இவங்க கிட்ட கொடுங்க. எந்த இடம் அழகு பகலில்? போபால். ஃபுல் ஆஃப் லேக்ஸ் அண்ட் பார்க்ஸ். அந்த பார்க், ஒரு பார்க்குக்கு இன்னொரு பார்க்கு ஃபுல்லா ஃபாரஸ்ட் மாதிரி கிரீனரிஸ். அதுல ஒன்று ஸ்கூட்டரில் போகும்போதே த்ரில், கிரேட் த்ரில். ரொம்ப நல்லா இருக்கும் டே டைட்ல. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். லைன் டேட் சிரப் நீயா நானா பவர்ட் பை ரான் இந்தியா. லைன் டேட் சிரப் நீயா நானா பவர்ட் பை ரான் இந்தியா. டிஎம்டி கம்பிகள் ஒரு சிறிய இடைவெளிக்கு பின் தொடரும். ரான் இந்தியா நம்பி கட்டினோம், நன்றாக இருக்கிறோம். நம்பி கட்டினோம், நன்றாக இருக்கிறோம். நம்பி கட்டினோம், நன்றாக இருக்கிறோம். நம்பி கட்டினோம்.